Hi, hello, வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஓகே இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா மங்கள கிரைண்டர் வீடியோஸ் நான் ஆல்ரெடி போட்டுருந்தேன்ல சோ இந்த 1 ஸ்டோன் கிரைண்டர் இதுலயே வந்துட்டு நிறைய சைஸஸ் லிட்டர்ஸ் எல்லாமே போட்டுருந்தேன் அது மட்டும் இல்லாம நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணக்கூடிய கிரைண்டரும் இது கூடயே சேர்ந்து நான் உங்களுக்கு சில வீடியோஸ் போட்டுருந்தேன் இது மட்டும் இல்லாம வீட்டுக்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய வெட் கிரைண்டர்ஸ் டேபிள் டாப் கிரைண்டர்ஸ் சோ இதெல்லாம் நிறைய பிராண்ட்ல நிறைய சைஸ்ல நிறைய லிட்டர்ஸ்ல சோ ரேட் எல்லாமே டிஃபரண்ட் உங்களுக்கு நான் போட்டுருந்தேன் ஆல்ரெடி வீடியோ போட்டுருந்தேன் So அந்த வீடியோ எல்லாம் நீங்க பார்க்கலனா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு செக் அவுட் பண்ணிக்கோங்க இன்னைக்கு நம்ம வீடியோல நம்ம வியாபாரத்துக்கு மட்டுமே கமர்ஷியல் யூஸ்க்கு மட்டுமே யூஸ் பண்ணக்கூடிய கிரைண்டர்ஸ் மட்டும் இன்னைக்கு இந்த மங்கள்ல உள்ள கிரைண்டர்ஸ் எல்லாமே பார்க்க போறோம் சோ பாத்தீங்க அப்படினா நான் திரும்ப ரெண்டாவது டைம் நான் மங்கல் போயிருந்தப்போ எல்லாமே புதுசா வந்து ஸ்டாக் இறங்கி இருந்துச்சு சரி அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணலாம் அப்படினு சொல்லி தான் எடுத்துர்க்கேன் இது பாத்தீங்க அப்படினா சட்னி அரைக்கக்கூடிய மெஷின் அப்படினு சொல்லியிருந்தாங்க இது வந்து மாவு அரைக்கிறது இல்ல சட்னி அரைக்கிறது ஒரு 5 பிளேட் இதுல இருக்கும் அப்படினு சொன்னாங்க Actually வந்து 5 blade இருக்கும் அப்படினா மாவு அரைக்கலாமா அப்படினு எனக்கு கரெக்ட்டா நான் அத கேக்கல இது என்ன மெஷின் கேட்ட சட்னி அரைக்கிற மெஷின் 5 blade இருக்கும் அப்படினு சொன்னாங்க ஒரு வருஷம் வாரண்டி அப்படினு சொன்னாங்க சோ பாத்தீங்கன்னா ஒருவேளை மாவு அரைக்கிறதா இருந்தா எவ்வளவு நேரம் அரைக்க முடியும் அப்படினமா இதே மாதிரி பக்கத்துல இருந்த மெஷின் இருந்தல அதுல கேட்டதுல வந்து 1 மணி நேரத்துக்கு 80 கிலோ வரைக்கும் மாவு அரைச்சு கொடுக்கும் அப்படினு சொன்னாங்க பட் இது அரைக்குமா அப்படினு எனக்கு கரெக்ட்டா தெரியல இது சட்னி ஹோட்டலுக்குலாம் சட்னிலாம் அரைப்பாங்க நிறைய சட்னிஸ்லாம் அவங்க வந்து அரைக்க கூடியது அப்படினு சொன்னாங்க ஓகேங்களா அதே மாதிரி பக்கத்துல இது வந்துட்டு இட்லி மாவு அரைக்க கூடியது இதுதான் வந்து ஐ திங்க் நான் வந்து ஒரு மணி நேரத்துக்கு வந்து 80 கிலோ அளவுக்கு மாவு அரைக்கும் அப்படினு சொல்லிருந்தாங்க சோ இதெல்லாம் வந்து கமர்ஷியல் யூஸ்க்காக நம்ம வியாபாரத்துக்காக இட்லி மாவு அரைச்சு விக்கக்கூடிய மெஷின் தான் இதெல்லாம் சோ இதோட ரேட் எல்லாமே நான் உங்களுக்கு அங்கங்க டிஸ்ப்ளேல கொடுத்திருக்கேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்கு அது மட்டும் இல்லாம இங்க இருக்கக்கூடிய எல்லா இதுமே வந்துட்டு கரண்ட் எல்லாமே வந்து நம்ம வீட்டு கரண்ட்லயே யூஸ் பண்ணிக்கலாம் இதுக்காக 3 ஃபேஸ் கரண்ட் வாங்கணும்ன்ற அவசியம் இல்ல அப்படினு சொல்றாங்க பட் அது எந்த அளவுக்கு கரெக்ட்னு எனக்கு தெரியல அங்க நான் விசாரிச்சப்போ இங்க இருக்க எல்லா கிரைண்டர்ஸ்மே வந்து நீங்க வீட்டு யூஸ்க்கே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படினே சொல்லிருக்காங்க சோ இதுல பாத்தீங்கன்னா tilting மாடல் கிரைண்டர் வந்துட்டு 5 லிட்டர்ல இருந்தே உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது நான் ஏற்கனவே வீடியோ ஷூட் பண்ணி கொடுத்திருந்தேன் அதுல பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு 5 லிட்டர் கிரைண்டர் கிடையாது அதனால தான் வந்து இது புதுசா இதெல்லாம் 5 இது வந்துட்டு 5 10 15 20 25 லிட்டர் வரைக்குமே வந்துட்டு இந்த tilting மாடல் கிரைண்டர்ல இருக்கு சோ பெரிய ஸ்டோன் வச்சது ரெண்டு கல்லு பெரிய ஸ்டோன் அதே மாதிரி பாத்தீங்கன்னா வியாபாரத்துக்கு நம்ம அரைச்சிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாவும் ஈஸியாவும் இருக்கும் ஒருத்தர் மட்டும் தான் நீங்க இருந்து ஹேண்டில் பண்றீங்க அப்படிங்கறவங்களுக்கு 25 லிட்டர் இதுல வந்து கிட்டத்தட்ட 20 கிலோ வரைக்கும் அரிசி போட்டு அரைக்கலாம் நம்ம ஈஸியா வந்து டில்ட் பண்ணிக்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் வீட்ல லேடிஸ்லாம் வந்து இட்லி மாவு பிசினஸ் பண்றீங்க அப்படினா ஒரு ஆளா ஹேண்டில் பண்றதுக்கு ரொம்பவே ஈஸியா இருக்கும் நம்ம சேனலை பார்த்து இட்லி மாவு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண ஒருத்தவங்க நமக்கு வந்துட்டு இந்த மாதிரி tilting கிரைண்டர் வாங்கிட்டு நமக்கு வீடியோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க சோ அவங்க வீட்ல பண்ணக்கூடிய அந்த பிசினஸ் அந்த இத வந்து வீடியோஸ் அனுப்பிச்சிருந்தாங்க அத வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோ லாஸ்ட்ல ஷேர் பண்ணிருக்கேன் tilting கிரைண்டர் தான் எப்படி அரைக்கும் அதை எப்படி டில்ட் பண்ணி மாவு எடுக்கறாங்க அப்படிங்கறத வந்து இந்த வீடியோ லாஸ்ட்ல நான் ஷேர் பண்ணிருக்கேன் அதை மிஸ் பண்ணாம பாருங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இது 10 லிட்டர் கிரைண்டர் சோ பாத்தீங்க அப்படினா கிரைண்டர் பாக்கும்போது தெரியும் கல்லு நல்ல பெருசா ஹெவியா இருக்கு அதே மாதிரி ஈஸியா நம்ம சாச்சி மாவு எடுத்துக்க முடியும் இது எல்லாமே நம்மளோட வியாபாரத்துக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ஒரு மெஷின் தான் இது வந்து 47000 ரூபாய் வருது இப்போ பாத்தீங்க அப்படினா இதெல்லாம் நம்ம டில்ட் பண்ணி நம்ம இது பண்ணும்போது நிறைய மாவு அரைக்கிறோம் அப்படின்றப்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் இப்போ நான் வந்து வச்சிருக்கிற கிரைண்டர் வந்து நான் உங்களுக்கு ஆல்ரெடி ஷோ பண்ணியிருந்தேன்ல வந்து 1 ஸ்டோன் கிரைண்டர் அது வந்து டில்ட்லாம் பண்ண முடியும் tilting கிரைண்டர் அதுலயே வருது பட் இங்க வந்து மங்கள அந்த மாடல் கிடையாது அப்படினு சொன்னாங்க மேபி கேட்டா வாங்கி தருவாங்களா அப்படின்றது எனக்கு தெரியல பாருங்க அதே மாதிரி இந்த இது வந்துட்டு 25 லிட்டர்ஸ் அப்படி நினைக்கிறேன் சாரி 15 லிட்டர் சோ ஒவ்வொரு கிரைண்டரும் ஒவ்வொரு மாதிரி இருக்கு இங்க இருக்குது எல்லாமே வந்துட்டு கமர்ஷியல் யூஸ்க்கான கிரைண்டர்ஸ் தான் உங்களுக்கு இதுலயே வந்து நம்ம நார்மல் 1 ஸ்டோன் இருக்குல நான் வச்சிருக்க மாதிரியான கிரைண்டர் கூட இங்க மங்கள கிடைக்குது 1 ஸ்டோன்ல வந்து 5 லிட்டர் வரைக்குமே இருக்கு 5 லிட்டர் 10 லிட்டர் வரைக்கும் இருக்கு அப்படினு சொல்லிருந்தாங்க நான் போயிருந்தப்ப 5 லிட்டர் வந்து அப்பதான் இறங்கி இருந்துச்சு அப்போ வந்து ஃப்ரெஷ் பீஸா இருந்துச்சு அதையும் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிருப்பேன் இந்த வீடியோலயே பாருங்க இதுமே வந்து 5 லிட்டர் tilting மாடல் கிரைண்டர் ஓகேங்களா அடுத்து இது எல்லாமே பாத்தீங்கன்னா 1 ஸ்டோன் கிரைண்டர் 1 ஸ்டோன்ல உள்ள அந்த கிரைண்டர்ஸ் ஓல்ட் மாடல் கிரைண்டர் இது எல்லாமே இந்த வீடியோ நீங்க ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க சோ அதுல வந்து ரேட் டிஃபரண்ட் ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன ரேட் அப்படினா அதுல நான் கிளியரா கொடுத்திருக்கேன் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கும்போது பாத்தீங்கன்னா இங்க வந்து கமர்ஷியல் ஜூஸர் வச்சிட்டு இருந்தாங்க சோ அத பார்த்தோம் என்ன ரேட் 5600 ரூபாய் கமர்ஷியல் மிக்ஸியா கமர்ஷியல் ஜூஸர் 1 இயர் வாரண்டி சோ இது ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படினா கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக நான் இதையும் சேர்த்து ஷேர் பண்ணிருந்தேன்
அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ பார்த்த கிரைண்டர்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்குது வேணும் அப்படின்னா நீங்கள் வந்துட்டு மங்கள காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க கொரியர் சர்வீஸும் பண்ணுறாங்க. நம்ம எந்த ஊருக்கு வேணாலும் கொரியர் சர்வீஸ் பண்ணி விடுறாங்க, சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டில்ட்டிங் மாடல் கிரைண்டர் வந்து வாங்கிட்டு நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வாங்கி அதை அரைச்சி பார்த்து அதை வீடியோ எடுத்து எனக்கு ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சிஸ்டர். அவங்க எடுத்து எனக்கு அனுப்பின வீடியோ தான் நான் இன்றைக்கி உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இவங்க பார்த்திங்க அப்படின்னா ரேஷன் அரிசி தான் பயன்படுத்தி மாவு அரைச்சி சேல் பண்ணுறாங்க. ரொம்ப சூப்பராக வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஆடியோ எல்லாமே அனுப்பிச்சிருந்தாங்க. அதை அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இதில் மாவு எப்படி அரைக்கிறாங்க, அதுக்கப்புறம் பாத்திரத்துக்கு எப்படி மாற்றுறாங்கன்ற வீடியோ ஃபுல்லாகவே அட்டாச் பண்ணியிருக்கேன். ஒரு சின்ன மியூசிக்கோட பார்த்துட்டே வாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு அவிஷ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மறுபடியும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம், டாடா, பை.